அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்க வேண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் ஜெயலலிதா சமாதியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வந்தனர். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மலரஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பன்னிரண்டாவது நாளாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்திடப்பட்டது. ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கையெழுத்திட்ட கடிதத்தை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவிடம் கொடுத்து அவரை அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வலியுறுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் போயஸ் கார்டன் சென்றுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 35 ஆண்டு காலம் சோதனை காலத்தில் உடனிருந்த பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தீர்மானமிட்டு கழக பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கையொப்பமிட்டிருக்கின்றோம். இந்த பதிவை நேரில் பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை போயஸ் கார்டனில் நேரில் சந்தித்து வழங்க இருக்கின்றோம்.